காலம் கடுமையான சோதனை. புரட்சித் தலைவர் எழுதிவிட்டு சென்ற சட்ட விதிகளை காலிலே போட்டு மிதித்து ஒரு தொண்டன் தான் இந்த இயக்கத்திற்கு தலைவனாகலாம் என்று அவர் நினைத்ததை, அவர் விதியாக உருவாக்கப்பட்டதை அகற்றிவிட்டு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழக பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று இந்த இயக்கத்தின் தொண்டர்களின் உணர்வுகளை, உரிமைகளை குழி தோண்டி புதித்த எடப்பாடி பழனிசாமியினுடைய சர்வாதிகாரத்தை நீதிமன்றத்தில் போராடினோம், இன்னும் போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லி வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையான அதிமுக என்பது தொண்டர்களால் யார் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அதுதான் உண்மையான அதிமுக. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்குழு என்பது அது பொதுக்குழு அல்ல, பொய்க்குழு என்பதை மக்கள் உணர்கின்ற காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை கூறி, கொங்கு மண்டலத்திற்கென்று ஒரு பெருமை உண்டு. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவருக்கு துணை நின்ற மண்டலம் கொங்கு மண்டலம். 77 121 சீட்டுகள் பெற்றுதான் அவர் முதலமைச்சரானார். அந்த 120 சீட்டுகளில் 121 சீட்டு எம்எல்ஏ சீட்டுகளில் அதிகமான இடங்களை பெற்று தந்த மண்டலம் கொங்கு மண்டலம். அதேபோல் புரட்சி தலைவி ஜே என்று ஆரம்பித்து ஜே அணியில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்த மண்டலம் கொங்கு மண்டலம். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் துணை நின்ற மண்டலம் அதிமுகவுக்கு புரட்சி தலைவரின் உண்மை தொண்டனுக்கு துணை நின்ற மண்டலம். அதுபோல அண்ணன் தர்மயுத்தம் நடத்தும் பொழுது நான் அவருக்கு எதிராக இருந்தவன். அன்றைக்கு கொங்கு மண்டலம் அவர் பின்னால் நின்றது, இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒன்றிணைந்தோம் இந்த இயக்கத்தை காப்பாற்ற. ஆட்சி அம்மாவின் ஆட்சி, தலைவருடைய ஆட்சியை காப்பாற்றத்தான் அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் வற்புறுத்தி இணைப்பு விழா நடத்தினோம். அவர் அன்றைக்கு இணையாமல் இருந்திருந்தால் அதிமுக ஆட்சி அன்றைக்கே அகற்றப்பட்டிருக்கும், அதிமுக என்ற இயக்கமும் அழிந்து போயிருந்திருக்கும். அன்றைக்கு இயக்கத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எடப்பாடியை முதலமைச்சராக்கிய சின்னம்மா அவர்களுக்கு துரோகம் செய்தார், டிடிவி தினகரனுக்கு துரோகம் செய்தார். எடப்பாடி ஆட்சியையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்றிய அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய காலத்தில் பிறரை பழிவாங்கியே பழக்கப்பட்டவர். அவரை திராவிட வரலாறை சொன்னார், ஏன் இந்த நேரத்தில் அதை சொல்லுகிறீர்கள், அது என்ன அவசியமா என்று கேட்பார். அவருக்கு திராவிட வரலாறு, திராவிட முன்னேற்ற கழக வரலாறு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு தெரியாது. எப்பொழுது நீங்கள் உறுப்பினராக சேர்ந்தீர்கள் என்று கேட்டால் 1974 என்பார். ஆனால் அவர் 74 சேர்ந்த உறுப்பினர் அட்டையை காண்பித்து விட்டார், நான் இந்த அதிமுக விட்டு விலக தயார். அவர் 84 எடப்பாடி தொகுதியிலே 7 உழவன் சின்னத்தில் போட்டியிட்ட ஒரு ரெட்டியாருக்கு வேலை செய்தவர். அவர் சேலம் கண்ணனார். 88 87 தான் அவர் கட்சி அதிமுகவுக்கு வந்து அம்மா ஜேஎனி பிரியும் போது அதன் மூலமாக வாய்ப்பு பெற்று காலத்தின் சூழ்ச்சியால், நயவஞ்சகத்தால் இந்த இடத்தை பிடித்திருக்கின்றார். இந்த இயக்கம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படிய புரட்சி தலைவி நம்பிக்கைக்குரிய 2 முறை புரட்சி தலைவி கொடுத்தார். அதை திருப்பி கொடுத்த பரதம் அண்ணன் ஓபிஎஸ் 3வது முறையும் அவருக்கு கிடைத்தது.
இன்றைக்கு இந்த இயக்கத்தின் தொண்டர்களுடைய எண்ணம் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், கோடீஸ்வரன் பணக்காரன் எல்லாம் இருக்கிறான். உண்மைதான். ஆனால் உண்மையில் அங்கு இல்லை. எப்பொழுது இந்த இயக்கம் இணையவில்லை என்று தெரிந்துவிட்டால் எடப்பாடியை தனிமையில் விட்டுவிட்டு வர தயாராக இருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்களே. ஏனென்றால் என்றைக்கு ஒருவன் துரோகம் செய்தாலும் நயவஞ்சகம் செய்தாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது. இறைவன் அன்றைக்கு சொல்வார்கள், அரசன் அன்றே கொள்வான், இறைவன் நின்று கொள்ளும் என்று. நிச்சயமாக இந்த இயக்கம் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் நாடாளுமன்ற தொகுதியை அதிகமான இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம். இன்றைக்கு நமது நடவடிக்கை என்ன? வர இருக்கின்ற அந்த தேர்தலை எப்படி சந்திப்பது, அதுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை எப்படி ஏற்படுத்துவது, பூத்து கமிட்டி அமைப்பது, கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட கழகம் வரை நிர்வாகிகளை அமைப்பது, ஒவ்வொரு கிளைக்கழகத்திற்கும் 8 பதவிகளை உருவாக்குவது, இதுதான் நமக்கு மிக முக்கியமானது. அதுதான் அண்ணன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நிறைய மாவட்ட செயலாளர்கள் இன்னும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்காக வேண்டிதான் இன்றைக்கு தொண்டர்களை சந்தித்து உரிமை மீட்பு குழு தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாக இது அமைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இங்கே முதலாக இன்றைக்கு ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே கோவை மண்டலத்தில் அதிமுகவின் கோட்டை, புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியினுடைய கோட்டை, அந்த கோட்டை மீண்டும் ஓபிஎஸ் தலைமையில் 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று கூறி அண்ணன் சொல்லுகின்ற கருத்தை கேட்டு கோவை மாவட்ட செயலாளர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.